வணக்கம் மக்களே, வெல்கம் டு YA ட்ராவல் வ்ளாக். சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கண்டி மாப்பிள்ள ஏற்காட்லேருந்து. ஸ்டார்டிங்லேயே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டா 360 1R ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். இதில் இருக்க ஃபுட்டேஜஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் எடுத்தது தான். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா அதில் மாடியூல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நம்ம இந்த ரைட்குள்ளே எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோலோ ரைட் கிடையாது. இது வந்து ஒரு குரூப் ரைடு. அதே மாதிரி நம்ம ஜிக்ஸரில் போல் ப்ளூ பீஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டோட வண்டி, மதனோட வண்டி தான். எப்படின்னா, அவர் கையில் ஒரு சின்ன இன்ஜுரி ஆனதுனால அவர் இந்த ரைடை நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசி டைமில் பிளான் ஆனது இது. பார்த்திங்கன்னா ஆர்ஆர்சி குரூப் கூட தான் நம்ம ரைட் பண்ணோம். அந்த ரைட் ஆர்ஆர்சின்னா என்னென்னா ரெட்ரோ ரைடர்ஸ் சென்னை. அவங்க வந்து மோர் தென் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்பில். இதுதான் நம்ம குரூப். டெய்லைன் வந்து நம்ம கணேஷ் ப்ரோ தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த குரூப்பில் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா 3 பேர் தான். கணேஷ் ப்ரோ, மதன் என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் பாலாஜி மதன் கூட இருப்பார் அவர். அவங்க 2 பேரும் காரில் வந்தாங்க. மீதி பேர் எல்லாமே எனக்கு புதுசு தான். பட் ஆனால் அந்த ஃபீலே இல்லை எனக்கு. இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாருமே எங்கெங்கே பிரேக் நிறுத்துகிறோமோ அங்கே எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புதுசாக பார்த்த மாதிரி ஃபீலே இல்லை. இப்போ சில இடத்துக்குலாம் நம்ம புதுசாக போனால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி 1% கூட எனக்கு இல்லை. எல்லா இடத்துலையுமே ஜாலி பண்ணுவோம், எல்லா இடத்துலையுமே என்ஜாய் பண்ணுவோம். குரூப் ரைடை பொறுத்த வரைக்கும் அதுதான். யார் என்னன்னெலாம் தெரில. என்னோடய ஃப்ரெண்டு மதன் தான் தெரியும் அவங்க எல்லாருக்குமே. பட் இனிமே அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நான் போன குரூப் ரைட்லேயே சொல்லியிருப்பேன். குரூப் ரைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஃபன் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும்ல. ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ரைடு. இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360க்குன்னு செப்பரேட் மொபைல் ஆப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டைனி பிளானட் அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இது. இன்னொரு எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க, நீட் ஃபார் ஸ்பீடில் போகிற மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்பீட் மோட்னு ஒன்று இருக்கும். நான் எதனால் இன்ஸ்டா 360 1R கேமரா வாங்கினேன்னா, இதில் பார்த்திங்கன்னா டூவல் லென்ஸு 360 லென்ஸ் ஒன்று இருக்குது, 4K லென்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 1 சென்சார் லென்ஸும் அப்கிரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் செப்பரேட்டாக பூஸ்டர் போட்டுக்கலாம் பேட்ரிக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் நான் 1R போனேன். இப்போ புதுசாக நீங்கள் யாருன்னா எடுக்க போகிறீங்கன்னா 1RS கூட எடுக்கலாம். அது வந்து இதை விட கொஞ்சம் கோர் அப்டேட்டட் வெர்ஷன். அதே மாதிரி 360 லென்ஸ் சேம் தான், அதே மாதிரி 1 லென்ஸ் சேம் தான். ஆனால் உங்களுக்கு வேரி ஆகிற விஷயம் என்னென்னா 4K பூஸ்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் வேரி ஆகுது. நம்ம கேமரா பற்றி பேசிட்டோம், நான் ரைடு எப்படி வந்தோன்றதை பற்றி பேசிட்டோம். பட் ஏற்காடை பற்றி நான் எந்த விஷயமும் சொல்லல. ஏற்காடு பார்த்திங்கன்னா கீழே டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங் கம்மியாக அந்த மாதிரி இருந்தது. பட் மேலே ஏற சில்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. நாங்கள் ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துட்டு தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபோட்டோ பைக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்க விஷயம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன்ல ஆக்ஷன் கேமரா வாங்கினேன்னா கேமரா பட்ஜெட் மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட ஆக்சரிஸும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு. அதில் ஒரு ஆக்சரி தான் இது. இன்ஸ்டா 360 இன்விசிபிள் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஷார்ட்லாம் எடுத்தோம்னா ட்ரோனில் எடுத்த மாதிரி ஃபீல் கிடைக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் எடுத்தோம், ஸ்பீடாக போய் நான் ட்ரை பண்ணல. பார்த்திங்கன்னா இது ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்படியே டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நாங்கள் ரெசார்ட் கிட்டே வந்துவிட்டோம். நாங்கள் தங்கின ரெசார்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜிவி ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 தடவை சாப்பிட்டோம். டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு டே. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து நான் ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் சிட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து வர மாதிரி இருக்கும் அந்த ரெசார்ட். நீங்கள் ஃபுட் வாங்கினாலும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பைக் ரைடர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் போய் வாங்கிடலாம் ஈஸியாக. அதனால் பைக் ரைடர்ஸ்னால் நோ ப்ராப்ளம், குரூப் ரைடர்ஸ்னால் பிரச்சனை இல்லை, சோலோ ரைடர்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை. பட் ஃபேமிலினால் நான் கண்டிப்பாக இந்த இடம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, க்ளீனாக நீட்டாக இருந்தது. பட் ஆனால் ஃபுட்டு ரொம்ப ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ரெசார்ட்டில் இன்னொரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் ஒரு 11 மெம்பர்ஸ் வந்தோம், ஒரு கார் கூட வந்தது. பார்க்கிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கீங்க. நீங்கள் பெரிய குரூப்பாலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் வந்து வேஸ்ட்டு. பார்க்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு 11 பைக்ஸை நிறுத்துறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறுத்துகிற மாதிரி இருந்தது. அதனால் இதுக்கு வந்து ஒரு 5 அவுட் ஆஃப் 2.5 தரலாம். ஏன்னா ரூம் கொஞ்சம் நீட்டாக இருந்தது, அதனால தான் நான் அந்த 2.5 தரேன். ஃபுட் அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு அந்த 2.5 மைனஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி நாங்கள் ரீச் ஆனதே 5 o'clock. அதனால் எல்லாருமே அங்கேயே ரெஸ்ட் எடுத்து நைட் டின்னர் முடித்தோம். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம், படுத்துட்டோம் அப்படியே. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் பொக்கோடா வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று போனேன். அங்கே கேமரா எதுவும் நான் எல்லாமே சார்ஜ் போட்டதுனால அங்கே எடுத்துகிட்டு போகல. அந்த இடம் பெருசாகவும் இல்லை, ஓகே சும்மா ஜஸ்ட் போய் விசிட் பண்ணலாம். எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருந்ததுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் போய் பார்த்தோம். பட் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பர் பிளேஸாக இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது, ரெக்கமெண்டட். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். வணக்கண்டி மாப்பிள்ள ஏற்காட்லேருந்து. பேசுங்க, ஏதாவது பேசிட்டே இருங்க. அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான் ப்ரோ. இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, ஒருத்தர் பேசுங்க. ஆனால் பெட்ரோல் போட்டோம், பெட்ரோல் போட்ட அப்புறம் போட்டாச்சு. போட்டிங்களா? இப்போ காட்டடி வித்தவுட் பர்மிஷன் ஸ்டிக்கர் ஆஃப் பனிஷபிள் அஃபென்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. ₹1000 போடு, ₹1000 போடு, ₹1000. எதுக்குடா? எதுக்கு ஏன் இந்த பம்பரம்? மச்சான் எல்லாரையும் எடுத்தேன்டா, என்ன எடுக்கலையாடா? நீ எடுத்துக்கோ. ஹே காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வந்து எங்கள் வீலாகரு. YI ட்ராவல் லாக்ஸ்னு வச்சுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு 10,000 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. சர்ப்ரைஸ் எல்லாரும் பண்ணுங்கள். வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பால் ஷூட்டிங். இது வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் அந்த கேமுக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. நீனா
பயங்கரமாக பிளான்லாம் போட்டோம். பட் ஆனால் ஃபீல்டில் போய் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராகிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, நம்ம கன் வச்சு ஃபயர் பண்ணுறப்போ புல்லட் போகுது. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ரெக்கமெண்டட். ஏற்காடில் எனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இந்த இடம் மஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் கால் ஆஃப் டியூட்டி பிளேயர்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் ஆப்போனன்ட் டீம் தான் ஜெயித்தாங்க. ப்ளூ டீம் தான் ஜெயிச்சது. சூப்பராக அவங்க எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புல்லட்டை கடற்கடன்னு 500 ருபீஸ்க்கு 50 புல்லட்ஸ் தான் அவங்களுக்கு. நீங்கள் டாப்அப் என்ன பண்ணிக்கலாம். நாங்கள் டாப்அப்லாம் பண்ணி ப்ளே பண்ணல. பட் என்னென்னா அந்த 50 புல்லட்ஸே அவங்க ரொம்ப சேஃபாக வச்சு பொறுமையாக அந்த புல்லட்டெல்லாம் காலியானதுக்கப்புறமா வந்து எங்களை மொத்தமாக அட்டாக் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க. நாங்கள் தோற்றுட்டோம். அவங்க தான் வின் பண்ண டீமு. இதுதான் ஏற்காடு போட் ஹவுஸ். இந்த ஏற்காடு போட் ஹவுஸ்லேருந்து அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து 1 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த பெயிண்ட் பால் ஷூட்டிங்கும் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் ஒரே சர்க்கிளில் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 6 o'clock கிளம்பிட்டோம். நான் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் பைக் ஓட்டினேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக் வந்ததுனால நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். மதன் தான் ஓட்டினார். அவருக்கு கொஞ்சம் கையில் இன்ஜுரி. பட் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ரைடிங் கியர் போட்டு ஓட்டினார். அவர் பண்ண ஃப்ளை பை தான் இப்போ பார்த்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போக போக நான் கண்டிப்பாக வீடியோ கண்டென்ட் இன்னும் நல்லா பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.